வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வழக்கமா நிறைய சீரியஸான விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு வந்தோம். ஆனா மோடி தியானம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால ஒரே மீம்ஸா போட்டு தள்ளுறாங்க. ஒரு பக்கம் வடிவேல்னா, இன்னொரு பக்கம் அமைதிப்படை அமாவாசைன்னு சோசியல் மீடியாவே இன்னைக்கு தியானம் மோட்ல இருக்கு, களை கட்டுது. இந்த சூழல்ல இந்த கடந்த 10 வருஷத்துல மோடி எப்படிப்பட்ட ஒரு கேமரா ஜீவி, கேமராவுக்காக என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸா 20 வீடியோஸ் தான் காட்ட போறேன். முதல்ல ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாத்தீங்கன்னா, மனுஷன் வந்து இந்த வீடியோல அந்த பக்கம் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் ஒருத்தர் வந்து கேமராவை மறைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அப்படியே கையால அப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரு. உடனே அந்த கேமராவை மறைச்சிட்டு இருந்தவர் அப்படி டக்குன்னு நகர்ந்து போயிருவாரு பாருங்க. இவருக்கு வந்து ஆக்டோபஸ் கண்ணுன்னு நினைக்கிறேன். ஆக்டோபஸ்க்கு தான் அப்படியே தலையை சுத்தி கண்ணு இருக்கும்பாங்க. இல்லைன்னா அந்த தவளைக்கு வந்து முன்னால கண்ணு பின்னால 2 கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனுஷனுக்கு கேமரா எந்த பக்கம்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்ணு இருக்கும் போல. அடுத்தது நம்ம ஜி வந்து குழந்தைகளோட சேர்ந்து குழந்தைகளாக மாறி குழந்தைகளுடைய கல்வி மீது எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத காட்டுறதுக்காக ஒரு போட்டோ ஷூட் பண்ணாங்க. வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்காக ஒரு கிளாஸ் ரூமை கிரியேட் பண்ணி அதுல ஒரு 4 குழந்தைங்க எண்ணி ஒரு 4 குழந்தைங்களை உட்கார வச்சு நம்ம ஜியை வச்சு போட்டோ ஷூட் எடுத்தாங்க. அதுல உச்சபட்ச ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜன்னல் இருக்க வேண்டிய இடத்துல இந்த டிராமா கொட்டகைலாம் வந்து செட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் ஜன்னலை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த போட்டோ சமூக வலைதளங்கள்ல வைரலா. நீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரா இருக்கலாம், ஆனா நம்ம ஜிக்கும் கேமராக்கும் நடுவுல வந்தீங்க, நானா அவ்வளவுதான், ஒரே கையால அப்படி எடுத்து சைட்ல விட்டுருவோம்ல. மார்க் ஜக்கர்பர்க்குக்கே அதாங்க நிலைமை. பாருங்க, நம்ம ஜிக்கு திடீர்னு ஒரு நாள் துப்புரவு தொழிலாளிகள் மீது அப்படியே பாசம் பொங்கி விளைஞ்சிருச்சு. அவங்களோட ஒரு போட்டோ ஷூட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா நம்ம ஜி ஆச்சே, அவர் போய் துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்யற இடத்துல போய் போட்டோ ஷூட் பண்ண முடியுமா? அதனால நம்ம ஜி இருக்கிற இடத்துக்கு துப்புரவு பணியாளர்களை வரவழைச்சு அங்க பளபளன்னு ஒரு ரெட் கார்பெட் போட்டு அது மேல கூட கூடையா குப்பைய வச்சு அவர்களையும் நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவர் கண்ணு மட்டும் கேமராவை நோக்கியே தான் இருக்கும். ஏன், கடவுளுக்கு தீப ஆராதனை செய்யும் போது கூட கேமராவை பார்த்துட்டே தான் தீப ஆராதனை செய்யறாரு. நம்ம பரமாத்மாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவரு, அதாங்க செக்யூரிட்டி, அவர் தெரியாம கேமரா ஆங்கிள மறைச்சிட்டாராம். நம்ம ஜிக்கு வந்தது பாருங்க கோபம். எப்படி திட்டுறாரு பாருங்க இந்த வீடியோல. நான் உலகத்திலேயே சிறந்த போட்டோகிராஃபர் அப்படின்னு கேமராவோட லென்ஸ் கேப்பை எடுக்காம நம்ம ஜி போட்டோ எல்லாம் எடுத்தாரு இல்லையா? ஆனா இவரை போட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக எவனோ ஒருத்தர் பின்னால நின்னுகிட்டு இவர் போட்டோ எடுக்கிறத மத்த 3 பேர் போட்டோ எடுக்கிறத போட்டோ எடுத்து போட்டுட்டான். அந்த அழக பாருங்க. இந்த வீடியோ செம்ம காமெடி. நம்ம ஆளு ஃபிட்னஸ் மோடுக்கு போயிட்டாரு. அப்படியே 6 பேக் டெவலப் பண்ற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றாரு. இதுக்கு ஒரு ஆங்கர் வாய்ஸ் ஓவர் வேற. பார்த்து ரசிங்க. ये देखिए, आप दुर्लभ तस्वीर आप देख रहे हैं। फिट इंडिया की मिसाल, व्यायाम करने की ये मशीन जो शरीर को फिट करती है, तंदुरुस्त करती है, उपयोग करके माननीय प्रधानमंत्री இது ஒரு கிளாசிக் போட்டோகிராஃபுங்க. நம்ம ஆள ரொம்ப இன்டெலெக்சுவல் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு பாதி திறந்திருக்கக்கூடிய லேப்டாப்பு, பினான்சியல் நியூஸ் பேப்பர்ஸ், படிச்சுட்டு அப்படியே பிரிச்சு வச்சிருக்கிற புக்கு, இதெல்லாம் வச்சு அப்படியே பயங்கர இன்டெலெக்சுவல் ரேஞ்சுக்கு அவரை போட்டோ எடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு இந்த போட்டோல ஒரே ஒரு டவுட் தான், பின்னால இவ்வளவு வாத்து எதுக்கு? அதான் முன்னால ஒண்ணு இருக்கே. திடீர்னு ஒரு நாள் நம்ம ஜிக்கு சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட காலை கழுவணும், அவங்கள கும்பிடணும் அப்படின்னு ஒரு மூடு வந்துருச்சு. அதுக்காக ஒரு போட்டோ ஷூட் ரெடி பண்ணாங்க. ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப போலி அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாவே தெரியும். அதாவது அந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப தர்ம சங்கடமா எங்களை ஏன்டா இப்படி படுத்துறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனோட இருப்பாங்க. அதை விட மோசம் நம்ம ஜியோட எக்ஸ்பிரஷன், ஐயோ ஓட்டுக்காக இவங்க காலெல்லாம் கழுவ வேண்டி இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனோட வெறுப்போட கடகட கடகட கடகடன்னு பண்ணுவாரு. யாருமே இல்லாத இடத்துல யாருக்கியா டீ ஆத்துற அப்படிங்கிற கதையா மக்களே இல்லாத இடத்துல இப்படி டாட்டா காட்டிட்டே போறது நம்ம மோடிஜிக்கு ரொம்ப பிடிக்கும். இத பல தருணங்கள்ல பண்ணிருக்கிறாரு. ஆனா the feather in the cap அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ மும்பைல இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜில வந்து நடந்து வராரு. அங்க கடலை பார்த்து கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எல்லாம் நம்ம ஜி டாட்டா காட்டுறாரு பாத்தீங்களா?
நம்ம கொரோனா காலத்துல மக்கள்லாம் கொரோனால அவதிப்படுறாங்களேன்னு நம்ம ஜி சோகத்துல எவ்வளவு பெரிய தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டாரு அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும். அதையே சாக்கா வச்சு பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை ஓபன் பண்ணி கோடிக்கணக்குல கல்லா கட்டின விஷயமும் நமக்கு தெரியும். ஆனா மக்களுக்கு காட்டணும்ல, பாருங்க நாங்க பேஷண்ட்ஸ் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கோம் அப்படின்னு காட்டணும் இல்லையா? அதுக்காக ஒரு போட்டோ ஷூட் நடத்துறாங்க. ஏதோ ஒரு ஏசி ஹாலை பிடிச்சு, அது கான்ஃபரன்ஸ் ஹால் போல் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டரை கூட கழட்டாம அங்க ஹாஸ்பிட்டல் பெட் மாதிரி செட்டப் பண்ணி அங்க பேஷண்ட்ஸ படுக்க வச்சு இவங்க பண்ண டிராமா இருக்கே, கேலி கூத்து போங்க. இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல வரும் இல்லையா, கமல்ஹாசன் போலியான ஒரு ஹாஸ்பிட்டல செட் பண்ணி அதுல போலியா பேஷண்ட்ஸ படுக்க வச்சாரு, அதே கதைதான். நம்ம ஜி தன்னந்தனியா லட்சத்தீவுல போய் வோக் மேகசின் கவர் பேஜ் ரேஞ்சுக்கு ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இந்த போட்டோ ஷூட் வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் சங்கிகள் லட்சத்தீவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட, மாலத்தீவில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு பதில் கொடுக்க, 2 நாடுகளுக்கும் இடையே உள்ள உறவு எந்த அளவுக்கு கசந்து போச்சு அப்படிங்கிறது தெரியும். ஒரே ஒரு போட்டோ ஷூட் ஒரு நாட்டோட இருக்கிற நல்ல உறவையே காலி பண்ணி விட்டுருச்சு. உஜ்வலா ஸ்கீமை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆளு ஒரு போட்டோ ஷூட் நடத்தினாரு. அதுல ஒரு ஏழை பெண்மணி கிட்ட உங்களுக்கு கேஸ் எப்போ கிடைச்சது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இவர் கேக்குறாரு. உடனே அந்த அம்மா பதில் சொல்லுது, நேத்து தாங்க, நீங்க வரதுக்கு முன்னால சாயங்காலம் கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவருக்கு அடுத்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்ல, அப்படியா அதெல்லாம் ஏத்த கத்துக்கிட்டீங்களா அப்படின்னா அவங்க சொல்றாங்க, நேத்து எப்படி ஏத்தணும்லாம் கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. गैस कब से मिला है? ये कल मिला है। कल मिल गया जी। अच्छा, तो गैस चलाना आता है? जी कल सीखे हैं। कल सीख। நம்ம ஜி சைனாவை பத்தி மட்டும்தாங்க பேச மாட்டாரு, ஆனா சைனால இருக்கக்கூடிய சிற்பங்கள்ட்ட எல்லாம் நல்லா அரட்டை அடிப்பாரு. இந்த போட்டோ ஷூட்டை பாருங்களேன், எப்படி சைனீஸ் கல்ச்சர்ஸோட நம்ம ஜி ஒன்றி உறவாடுறாரு அப்படின்னு. சைனாங்கிற வார்த்தை மட்டும்தான் வாயில இருந்து வராது, மத்தபடி நம்ம ஜி 56 இன்ச் தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. பாருங்க. பை த வே, இந்த போட்டோஸ்ல அவர் போட்டிருக்கிறார் பாருங்க, மேபேக் சன் கிளாஸஸ். இதோட விலை என்ன தெரியுமா? 2 லட்சம். நம்ம ஜிக்கு எங்க போனாலும் ரெட் கார்பெட் போடுவாங்க. பீச்ல இருந்தாலும் சரி, இல்ல ஜங்கலுக்கு போனாலும் சரி, இல்ல கைலாச மலைக்கே போனாலும் சரி, ரெட் கார்பெட் போடுவாங்க. ஆனா இருக்கக்கூடிய காமெடியான விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னால துவாரகால கடலுக்கு அடியில போய் ஒரு கோவில்ல சாமி கும்பிட்டார் பாருங்க. கடலுக்கு அடியில கூட நம்ம சங்கிகள் ரெட் கார்பெட் போட்டு அவருக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்தாங்க. மத்தவங்க டைரக்ஷன்ல உலகநாயகன் நடிக்கும் பொழுது படம் சூப்பரா இருக்கும். ஆனா உலகநாயகனே டைரக்ட் பண்ணி உலகநாயகன் நடிக்கும் பொழுது அது டபுள் பனான்ஸா இல்லையா? அந்த மாதிரி இந்த வீடியோல நம்ம ஜி அவருடைய போட்டோ ஷூட்டை அவரே டைரக்ட் பண்ற அழக பார்த்து ரசிங்க. இப்படிப்பட்ட கேமரா ஜீவி தான் 23 கேமரா சகிதமா 45 மணி நேரம் கன்னியாகுமரியில உட்கார்ந்து தியானம் பண்றேன்னு சீனை போட்டுட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மோடி எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னால ஒரு காரணமும் இருக்கும், ஒரு கேமராவும் இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான்.